நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இன்றைய தலைப்பு அகத்தியர் வழிபாடம் எனும் நூலிலிருந்து ஆன்மீக அமைப்பு. அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு இப்படிதானே, அதை பற்றி பேசுகிறாங்க. அகத்திய முனிவர். ஒரு ஆன்மீக அமைப்பு பிறக்க 2 வழிகள் உள்ளன. தனிநபரால் உருவாக்கப்படும் ஒன்று, மற்றொன்று இயற்கையாகவே வடிவம் பெறுவது. தனிநபரால் உருவாக்கப்படும் ஒன்றில் நிறைய சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம். இயற்கையாகவே வடிவம் பெறுவதில் விஷயங்கள் இயற்கையாகவே நடக்கும். பெரும்பாலான ஆன்மீக அமைப்புகள் ஒரு தனிநபரால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன. அத்தகைய தருணத்தில் அவர் ஒரு தலைவர் ஆவதற்கு முன்பே அவர் பெயர் பிரபலம் அடைகின்றது. அவர் ஒரு குரு அல்லது கடவுளின் பெயர் ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட தொடங்குகிறார். அத்தகைய நபர் பொதுவாக புத்திசாலி. மக்களை நம்ப வைப்பதற்கும் ஈர்ப்பதற்கும் அவரிடம் சில திறமைகள் உள்ளன. விரைவில் அவர் மக்களையும் பணத்தையும் சேகரிக்கிறார். அவர் தனது அமைப்பை பெரிய அளவில் உருவாக்குகிறார். அமைப்பு பெரிய அளவில் வளர்ந்ததும் அதை நிர்வகிக்க சிலரை நியமிக்கிறார். அடுத்த கேள்வி என்னவென்றால், மேலும் அமைப்பை விரிவுபடுத்துவதற்கான அடிப்படை என்ன? இது ஒவ்வொரு தனிநபரையும் மற்றும் அவரால் நியமிக்கப்பட்டவர்களின் அணுகுமுறையையும் சார்ந்துள்ளது. எனவே மேலும் இதன் வளர்ச்சி இதை பொறுத்து அமைகின்றது. இத்தகைய மனிதர் சராசரி மனிதர் என்றால், அல்லது அவர் ஒரு உண்மையான முன்மாதிரி அல்ல என்றால், அவர் இனி எந்த சீடர்களையும் இருக்க மாட்டார். பக்தர்களிடையே மனக்கசப்பும் அதிருப்தியும் நிலவுகின்றது. இந்த மனிதனை சுற்றியுள்ள தனிநபர்கள் அல்லது இந்த மனிதனை சுற்றியுள்ள குழு இயற்கையான மரணத்தை சந்திக்கின்றது. எனவே குரு அல்லது குருவால் நியமிக்கப்பட்ட நபரின் ஆன்மீக வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் பார்ப்பது அவசியம். காலப்போக்கில் அமைப்பு விரிவடைய தவறிவிட்டது. இருப்பினும் குரு அல்லது கடவுளின் பண்புகளின் காரணமாக அமைப்பு உயிர் வாழ்கின்றது. இதை நாம் ஒரு ஏரியுடன் ஒப்பிடலாம். கோடையில் சிறிது நீர் மட்டுமே இருக்கும். அதாவது மையத்தை தவிர சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் வறண்டு காணப்படுவதை இது ஒத்தது. உங்களை சுற்றியுள்ள சில ஆன்மீக அமைப்பை நீங்கள் பகுப்பாய்வு செய்து அவர்களிடமிருந்து சில பாடங்களை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது உங்கள் எதிர்காலத்திற்காக. சரி, நான் முதல்ல வாசித்து முடிச்சிடுறேன். மறுபுறம், வளர்ச்சி இயற்கையாக நிகழும் போது அது ஒரு நபரின் ஆன்மீகத்தில் இயற்கையான வளர்ச்சியின் காரணமாக தொடங்குகிறது. இது சீடர்களை ஈர்க்கின்றது. ஆரம்ப வளர்ச்சி மெதுவாக இருக்கும், ஏனெனில் அது உண்மையில் தனிநபரால் திட்டமிடப்படவில்லை. பின்னர் கஜராஜ் சுவாமிகளிடமிருந்து உரையாற்றிய அகத்திய முனிவர், உங்கள் விஷயத்தில் இதுதான் நடந்தது என்றார். நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவில்லை. உண்மையில் நீங்கள் பொருள் முதல்வாதத்துடன் தொடர்புடைய கணக்கீடுகளில் தோல்வி அடைந்தவர். உங்கள் இதயம் சுத்தமாக இருப்பதால் மட்டுமே நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். இருப்பினும் ஞானம் ஏற்பட்ட பிறகு படிப்படியாக தனிநபர்கள் உங்களை சுற்றி வருவார்கள். மேலும் நீங்கள் தற்போது பின்பற்றி வரும் தலைவர் அந்தஸ்தை அடைவீர்கள். ஆரம்பத்தில் ஒரு சிலர் மட்டுமே உங்களை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இன்னும் பாதகை மற்றும் கோஷம் இல்லாமல் செயல்படுகிறீர்கள். அது அப்படியே தொடரட்டும். நீங்கள் மையமாக இருக்கின்றீர்கள். ஆனால் சிலர் உங்களுக்கு உதவுவார்கள். இங்கே சிலர், நீங்கள் யாரையும் நியமிக்க மாட்டீர்கள். உண்மையில் நீங்கள் யாரையும் நியமிக்கவில்லை. நீங்கள் எனக்காக வேலை செய்கின்றீர்கள். எல்லாம் என் பெயரில் நடக்கின்றது. எனவே ஒரு பரமகுருவின் பெயரில் நிகழ்த்தப்படுவது சுமூகமாக நடக்கும். அது விரிவடையும், ஆனால் இறக்காது. இப்படி நீங்கள் புத்தகத்தை எழுதி முடித்தால் வேறு யாராவது அதை வெளியிடுவார்கள். மேலும் இது எனது பெயரை அறிந்த சிலரின் கைகளையும் சென்றடையும். ஞானத்தை சிறிய குழுக்களாக பரப்புவதன் மூலம் நீங்கள் அதிக வேலை செய்கிறீர்கள். தூரம் குறைவாக இருந்தால்தான் அம்பு அதன் இலக்கை அடைய முடியும். ஒரு பேச்சாளர் சிறிய குழுக்களாக சொற்பொழிவுகளை வழங்கினால் இதுதான் நடக்கும். அதாவது இலக்கை இலகுவாக அடைய முடியும். நீங்கள் ஒரு சில நபரை மாற்றி அவரை ஒளியை நோக்கி திருப்ப முடிந்தால் அவரை சுற்றியுள்ள மற்ற 10 பேரும் அவரால் ஒளிருவார்கள். எனவே இந்த விஷயத்தில் பணம் மற்றும் செயல்திறன் பற்றிய பொறுப்பு உள்ளது. மற்றும் மிக முக்கியமான விஷயம், தூய்மை பராமரிக்கப்படுகின்றது. நான் இன்னொருக்க இந்த லைன் மட்டும் திரும்ப வாசிக்கிறேன். சில விஷயங்கள்
ஒரு பெரிய குழுக்களாக நடந்திருக்கும். ஆனால் இந்த அகத்திரு வழிபாடும் என்ற நூல்லாம் எனக்கு 2023 தான் நினைக்கிறேன். 2022 3 தான் தெரிய வந்தது புத்தகத்தை பற்றி. இன்னும் ஐயனை பற்றி ரொம்ப தெரிஞ்சது 2024. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்துக்கு ஒரு சம்பட்டம் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபெஸ்டிவல் புக் ரிலீஸ் பண்ணல, அப்படிலாம் பண்ணலை. இது ஐயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒருக்க மட்டும் நான் வாசிக்கிறேன். என்ன இவ திரும்ப திரும்ப வாசிக்கிறான்னு நினைக்காதீங்க. சில விளக்கங்களும் சில விஷயங்களும் ஆழ்ந்த அறிவு இந்த புத்தகத்தில் ஐயன் எழுதியிருக்காங்க. அது அத்தனையும் சத்தியம். அது எல்லாமே அகத்தியமே. என்னை பொறுத்தளவு எல்லாம் என் பெயரில் நடக்கிறது. எனவே ஒரு பரமகுருவின் பெயரில் நிகழ்த்தப்படுவது சுமூகமாக நடக்கும். அது விரிவடையும், ஆனால் இறக்காது. இது ஐயன் போட்ட பிச்சையில் நம்ம எல்லாம் கிரிட்டுருக்கோம். அப்படிதான் ஐயனே நேம் வச்சு ஒரு விஷயத்தை எழுதி ஐயனுக்காக சில பேர் பாடுபடுறாங்க. அது அவங்க எவ்வளோ தூய்மையாக இருந்திருந்தா அவங்களால இது ஒரு பெரிய படைப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த படைப்பை அந்த ஐயா கஜராஜ சுவாமிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஐயாவுக்கு நன்றி, விஜயலட்சுமி அம்மாவுக்கு நன்றி, நம்ம அனுராதா அம்மாவுக்கு நன்றி, சுற்றி உள்ள நல்ல தேவதைகள், நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்களுக்கு நன்றி, ஐயனுக்கும் நன்றி, அம்மா லோபமுத்ரா அம்மாவுக்கும் நன்றி. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது மனது தூய்மை அடையட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும், வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கட்டும். நம்ம எல்லாம் ஆத்மஸ்வரூபிகள். நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதாவது முதலும் கடைசியுமாக இருக்கிற ஒரே பிணைப்பு என்னென்னா நம்ம ஆதி மூலத்தோடு சேர்றது தான். அதுக்கான வழிகளையும் அதுக்கான சீர்திருத்தங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தால் நீங்களே உங்களோட குரு உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இந்த தொகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நம்புகிறேன். மேலும் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் செயல்படுத்தவும் நம்ம செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.